வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடின உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் போன ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இரத்தத்தை வியர்வையாக்கியும் கிடைக்காத ஒரு அங்கீகாரங்கள் உங்களுக்குன்னு ஏதேனும் ஒரு வேலைகளை கொடுத்தால் அந்த ஒரு வேலைகளை செய்து முடித்துத்தான் நீங்கள் சாப்பிடவே செல்வீர்கள். அந்த அளவுக்கு வேலைகளை நியாயமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவராகவே மகரம் ராசியான நீங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீர்கள். மகரம் ராசிக்காரங்களின் அகராதி இலகி சோம்பேறித்தனம் என்ற வார்த்தைகள் என்பது கிடையவே கிடையாது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ அல்லது தொழிலிலோ மற்றவர்கள் 8 மணி நேரம் உழைத்தால் நீங்கள் 14 மணி நேரம் உடைய இரத்தத்தை வியர்வையாக மாற்றி உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அப்படித்தான் உடைய உழைப்பையும் நீங்கள் போட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் விதியின் சதி எப்படி இருந்தது என்று தெரியுமா? உங்களின் அசாத்திய உழைப்பிற்கான ஒட்டுமொத்த பலனையும் பாராட்டுகளையும் கிரெடிட்டுகளையும் வேலை செய்யாமல் வெட்டி பேச்சு பேசிய ஒரு சுயநலவாதி தட்டி பறித்து சென்ற ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நம்மை விட இந்த நிறுவனத்திற்கு யார் உழைத்தார்கள், நமக்கு ஏன் இந்த ஏமாற்றங்கள் கிடைத்தது என்று நீங்கள் நெஞ்சார குமிரிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். திறமைகள் இருக்கும், ஆனால் திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் அதற்கான பலன் கிடைக்காமல் போன அந்த தருணங்கள் உங்களை உள்ளுக்குள் பெரும் ஒரு ஏமாற்றத்திற்கு நிச்சயமாகவே உள்ளாக்கி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் மறைமுகமான போட்டிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கலாம். மகரம் ராசி என்பர்களை நீங்கள் முன்னேற தொடங்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியை கவனிக்கக்கூடிய கண்களும் அதிகமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் அமைதியாக உழைத்து ஒரு நிலையை அடைய வந்த பிறகு சிலருக்கு அதை பிடிக்காமல் கூட போன ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருக்கலாம். வெளியில் நண்பராக இருப்பவர்கள் கூட உள்ளுக்குள் போட்டி மனப்பான்மையுடன் சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக யாரும் நேரடியாக பேச மாட்டார்கள். ஆனால் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், தவறான தகவல்கள் போன்றவற்றின் மூலம் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காமல் அமைதியாக கவனிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரங்களை உங்களுடைய மிகப்பெரிய பலம் பொறுமை. மற்றவர்கள் அவசரமாக செயல்படும் போது நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் பொறுமையின் சோதனையை கொடுப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த சோதனையை கடந்து வருபவர்களுக்கு நிலையான ஒரு வெற்றியை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு முடிவை கொஞ்சம் சரியாக நீங்கள் எடுத்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்தால் அந்த முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானத்துடன் நீங்கள் செயல்படுவது இனிமேல் மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கும் எண்ணங்கள் வெளிப்படலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு கவனங்கள் என்பது இருக்க வேண்டும். அதில் கவனங்கள் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். அதே போல் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுதந்திரமான முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க தொடங்கிவிடும். மகரம் ராசிக்காரங்களை கடந்த காலங்களில் உங்களுடைய சொந்த ஆசைகள், கனவுகள் அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்ப பொறுப்புகள் மற்றும் சூழ்நிலை கொண்டுகொள்
சிக்கி மற்றவர்களின் நிம்மதிக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்த ஒரு நபர்களாகவும் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் நாளை முதல் உங்களை முடக்கிய அத்தனை தடைகளும் உடைத்தெறியப்பட போகிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுதந்திரமான முடிவுகளும் சுயமான முயற்சிகளும் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் செல்லும். இனிமேல் இவனால் மீள முடியாது என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் உங்களுடைய உத்திகள் அனைத்தும் 100% பலித்து உங்களை வெற்றியின் உச்சைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொற்காலமாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே அமைய போகிறது. அதெல்லாம் அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய நபர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்திக்கலாம். காலங்கள் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான மதிப்பை உணரக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாகவே இருக்கும். புதிய சந்திப்புகள் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுடைய திறமையை பாராட்டக்கூடிய நபர்களை நீங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்திக்கலாம். குரு பகவான் ஞானம் வளர்ச்சி நல்ல வழிகாட்டுதல் ஆகியவற்றை தருபவர் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே சரியான நேரத்தில் சரியான மனிதர்களின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். மகரம் ராசியான உங்களுக்கு இதுவரை உங்களுடைய திறமையை மறைத்து கொண்டு வாழ்ந்திருந்தால் இனிமேல் அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகுது. அந்த நேரத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே போதும். எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாட்கள் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்தால் அந்த முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானத்துடன் நீங்கள் செயல்படுவது இனிமேல் மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கும் எண்ணங்கள் வெளிப்படலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு கவனங்கள் என்பது இருக்க வேண்டும். அதில் கவனங்கள் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். அதே போல் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுதந்திரமான முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க தொடங்கிவிடும். மகரம் ராசிக்காரங்களை கடந்த காலங்களில் உங்களுடைய சொந்த ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்ப பொறுப்புகள் மற்றும் சூழ்நிலை கொண்டுகொள் சிக்கி மற்றவர்களின் நிம்மதிக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்த ஒரு நபர்களாகவும் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் நாளை முதல் உங்களை முடக்கிய அத்தனை தடைகளும் உடைத்தெறியப்பட போகிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுதந்திரமான முடிவுகளும் சுயமான முயற்சிகளும் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் செல்லும். இனிமேல் இவனால் மீள முடியாது என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் உங்களுடைய உத்திகள் அனைத்தும் 100% பலித்து உங்களை வெற்றியின் உச்சைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொற்காலமாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே அமைய போகிறது. அதெல்லாம் அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள்